துர்க்கையம்மன் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைகள் என்னங்கிறத நம்ம வருகிற ஆகஸ்ட் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்குங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தாம்பூலத்தில் கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய பொருட்கள், மறந்தும் தாம்பூலத்தில் இருக்கக்கூடாத பொருட்கள், சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்கும் சரியான முறை, அவர்களை வழி அனுப்பும் முறை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. இதுவரைக்கும் துர்க்கையம்மன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வரலட்சுமி பூஜை அன்று வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம், அதோடு சேர்த்து வாசனையான மல்லிகை பூவினையும் கொடுத்து அவர்களை வரவேற்க வேண்டும். சுமங்கலி பெண்களை வழி அனுப்பும்போது தாம்பூலத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருட்கள் அவை என்னவென்று பார்க்கலாம். தாம்பூலம்னா சில பொருட்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதுக்கு மேலே அவங்க வசதியையும் விருப்பத்தையும் பொறுத்து கொடுத்து வழி அனுப்பலாம். தாம்பூலத்தில் தேவையான பொருட்கள் வெற்றிலை, பாக்கு, பூ, பழம், மஞ்சள் கிழங்கு, குங்குமம், தாலிக்கயிறு, வளையல், நோன்பு கயிறு, சேலை, ரவுக்கை துணி போன்றவை நம் விருப்பம் போல வைக்கலாம். வாழைப்பழம் வைக்கிறது ரொம்ப விசேஷம். 9 முடிச்சு போட்ட நோன்பு கயிறு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இது தவிர பெண்களுக்கு பயன்படுத்தக்கூடிய சோப்பு, சீப்பு, நெயில் பாலிஷ், கண்ணாடி, ஸ்டிக்கர் பொட்டு, இந்த மாதிரி நிறைய கொடுக்கலாம். இதெல்லாம் அவங்க விருப்பம். தாம்பூலத்தில் நாம் கொடுக்குற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. தாம்பூலம் என்பது வெற்றிலை, பாக்கு வழங்கக்கூடிய ஒரு பொதுவான பெயர்தான். வெற்றிலையில் முப்பெரும் தேவியரும் வாசம் செய்கின்றனர். வெற்றிலையில் மஞ்சள், குங்குமம், மஞ்சள் கயிறு சுமங்கலியின் தாலி கயிறை குறிப்பிடுகிறது. சீப்பு கணவனின் ஆயுள் காலத்தை விருத்தி செய்வதற்காகவும், கண்ணாடி கணவனின் ஆரோக்கியம் காக்க, வளையல் மன அமைதி பெற, தேங்காய் பாவம் நீங்க. பொதுவாக தேங்காய் மட்டையோடு கொடுக்கறது தான் விசேஷம். ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடைக்கிறது இல்லை. பணங்கள் அன்னதானம் பலம் கிடைக்க, பூ மகிழ்ச்சி பெற, மருதாணி நோய் வராதிருக்க, கண்ணை திருஷ்டி கழிக்க, தோஷங்கள் அண்டாதிருக்க, இவையெல்லாம் கொடுப்பது சிறப்பு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நாம் தாம்பூலத்தில் வைக்கக்கூடிய நிவேதின பொருட்கள் பார்த்திங்கன்னா, சர்க்கரை பொங்கல், பாயாசம், கொழுக்கட்டை, லட்டு, தயிர், பசும்பால், நெய், தேன், கற்கண்டு, பாதாம், முந்திரி, பழங்கள், வாழைப்பழம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது ரொம்ப சிறப்பு. வாழைப்பழம் நம்ம தாம்பூலத்தில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. நெல்லிக்கனி கண்டிப்பாக வைக்கிறது ரொம்ப விசேஷம். பழங்களை பூஜையில் வைத்து வழிபட வேண்டும். அதேபோல் எலுமிச்சை கனி வைத்து வழிபடுவது ரொம்ப விசேஷம். முதல் நாளில் ஒரு பையில் அல்லது ஒரு கேரி பேக்கோ போட்டு கவர் போட்டு எடுத்து வைத்து கொள்ளலாம். இப்போ தாம்பூலத்தில் என்னென்ன இருக்கலாம் என்பதை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து தாம்பூலத்தில் எப்படி கொடுக்கக்கூடாது, அந்தஸ்து பார்க்கக்கூடாது. தேவியர் எந்த ரூபத்திலும் நம் வீட்டிற்கு வருவாள். ஒன்று பூக்காரியோ இல்லை வீட்டு வேலைக்காரியான சுமங்கலி பெண்ணாகவோ வருவாள். ஒருவருக்கு சேலை கொடுக்கவோ இன்னொருவருக்கு சுமங்கலி பெண்ணுக்கு ரவுக்கை துணி கொடுக்கவோ கூடாது. அந்தஸ்து பேதமின்றி தாம்பூலத்தில் சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்க வேண்டும். முப்பெரும் தேவியர் வாசம் செய்வதற்கு எல்லா தாம்பூலத்திலும் ஒரே மாதிரியாக வைத்து கொடுப்பது ரொம்ப சிறப்பு. வரலட்சுமி நோன்பில் எல்லா சுமங்கலி பெண்களுக்கும் சம அளவில் கொடுப்பது மகாலட்சுமி தேவியருக்கு மகிழ்ச்சி அளிக்கும். இவைகளை கடைபிடிக்கும் போது 3 தேவியரின் அருளும் பரிபூரணமாய் கிடைக்கும். உங்கள் உறவினர்களுக்கு சேலை கொடுக்க வேண்டுமானால் அடுத்து வரும் பண்டிகை நாட்களில் கொடுக்கலாம். இவ்வாறு வரலட்சுமி நோன்பின் போது எல்லோருக்கும் ஒன்று போல கொடுத்து உபசரிப்பது வரலட்சுமி தாயாரின் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். இவ்வாறு வரலட்சுமி தாயாரை வணங்கினால் செல்வம் வளம் பொங்கும். இதன்படி ஆடி மாதம் வரலட்சுமி விரதம் கடைபிடித்தால் குடும்பத்திற்கு ரொம்ப நல்லது. 8 வகையான செல்வங்களை வாரி வழங்குபவர் அன்னை மகாலட்சுமி. மஞ்சள் பட்டு உடுத்தி மகாவிஷ்ணுவின் மார்பில் குடியிருப்பவர் லட்சுமி தேவி மகாலட்சுமியே. மகாலட்சுமியை தனலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, ஜெயலட்சுமி, வீரலட்சுமி, சந்தானலட்சுமி, கஜலட்சுமி, வித்யாலட்சுமி என அஷ்டலட்சுமிகளாக வழிபடுவார்கள். அவ்வாறு அஷ்டலட்சுமிகளுடன் வரலட்சுமியையும் சேர்த்து 9 லட்சுமியாக வழிபடுவார்கள். 9 நூல் இலைகளால் ஆன 9 முடிச்சு போடப்பட்ட நோன்பு கயிறை பூஜையில் வைத்து வரலட்சுமி பூஜையை கண்டிப்பாக வழிபட வேண்டும். அன்றைய தினம்
வரலட்சுமி பூஜை முடிந்தவுடன் வீட்டிற்கு வந்திருக்கும் பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது மிகவும் சிறப்பாகும். சிறிய வயதாக இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலத்தை நம் கையால் கொடுக்கலாம். அதுவும் மிகவும் சிறப்பு. ஆசீர்வாதம் வாங்கும்போது சுமங்கலி பெண்களை கிழக்கு பார்த்து நிற்க சொல்லி ஆசீர்வாதம் வாங்கி அவர்களுக்கு நெற்றியில் குங்குமம் வைத்து அதே சமயத்தில் தாம்பூலமும் நம் கையினால் கொடுக்க வேண்டும். தாம்பூலம் கொடுக்கும்போது நாம் நிவேதனமாக படைத்த இனிப்பு பொருள் ஏதாவது ஒன்று சேர்த்து கொடுப்பது நம் குடும்பத்திற்கு நல்லது. அன்றைய தினம் வீட்டிற்கு வந்திருக்கிற சுமங்கலி பெண்களை வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்து அனுப்ப வேண்டும். அப்படி சாப்பிடாத பட்சத்தில் ஒரு டம்ளர் பாலோ அல்லது இனிப்பு பலகாரம் கொடுத்து மகிழ்வாக அவங்கள வீட்டிற்கு அனுப்ப வைக்கலாம். வரலட்சுமி நோம்பின் போது வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எதுவாயினும் ஓரங்கட்டி அன்றைக்கும் அனைவரும் நம் குடும்பத்தில் சந்தோஷமாக மகிழ்வாக இருக்க வேண்டும். அன்றைய தினம் வரலட்சுமி பாடல்களையும் மந்திரங்களையும் பாடி உச்சரித்து மகிழ்ந்தால் நாம் கேட்ட வரம் கண்டிப்பாக கிடைக்க மகாலட்சுமி அருள் புரிவாள். இந்த வீடியோ உங்களுக்கு அனைவருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்த அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள